ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மொபைல் போனை கையில வச்சிருக்கீங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. இது வெறும் பழக்கத்தால வந்துட்டதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. உளவியல் ரீதியா உங்களை ஒரு கூட்டமே மொபைல் போன் வழியா அவர்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் அல்லது மெசேஜ் வரும்போது உங்களை அறியாமலேயே உங்களோட மனசு பரபரப்படைகிறத கவனிச்சிருக்கீங்களா? டெக் கம்பெனிகள் சூதாட்ட நிறுவனங்கள் போல அவர்களுக்கு இடையிலான போட்டியில உங்களை தங்களோட வலையில சிக்க வைப்பதிலேயே பல நேரத்தை செலவிடுறாங்க. நிறைய பேர் அவர்களுக்கே தெரியாம மொபைல் போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? இதற்கு காரணம் அவர்களோட மூளையில உருவாக்கக்கூடிய டோபமின் தான். மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாக வேண்டிய டோபமின் உற்பத்தி மொபைல் போனை அளவுக்கு மீறி பயன்படுத்துபவர்களோட மூளையில மொபைல் போன்கள் கையில் இல்லாத நேரத்துல வெகுவா குறையுது. அதனால மொபைல் போனை கையிலேயே வச்சிருக்கக்கூடிய நிலைக்கு தரப்படுறாங்க. இதன் காரணமா நீங்கள் மொபைல் போனை தவிர்க்க முற்பட்டால் ஏதோ ஒன்றை எழுந்துட்டது போன்ற அச்சு உணர்வுக்கு தரப்படுறீங்க. இந்த அடிமைத்தனத்தின் காரணமா மொபைல் போனை அதிகமா பயன்படுத்துறவங்க மிகுந்த கவனம் குறைவுக்கு ஆளாகிறாங்க. மேலும் தூக்கம் வரும் வரைக்கும் மொபைல் போனை பயன்படுத்துறதால தூக்கமின்மை பிரச்சனையும் உண்டாகுது. இது மட்டும் இல்லாம நம்மோட மூளை காரணம் ஏதும் இல்லாமலேயே ஒரு பரபரப்பான நிலைக்கு தள்ளப்பட்டு மன அழுத்தம், சோர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் உண்டாகுது. மொபைல் ஸ்கிரீனுக்கு அடிமையாகி மனித இனம் மனித உறவுகளையே தள்ளி வச்சு பிளவுபட்டு கிடக்குது.